எலெக்ஷன் வந்து எடுக்க சொல்றீங்கன்னா அதை நீங்க அண்ணன் சொல்றதை நம்ம கேட்கலாம். தமிழகம் வெற்றிக் கழகம் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பூக்கட குமார் பேசுறேன். இதுபோல எழும்பூர் மேற்கு பகுதியில் இன்று கொடி ஏற்றி போர்டு திறக்கிறதாக இன்னைக்கு பர்மிஷன் போய் கொடுத்துட்டாங்க, பண்ணுட்டாங்க. இன்னைக்கு ஏத்துற டயத்தில் பார்த்தீங்கன்னா இது போல பிரச்சனை பண்ணி எதுவுமே ஏற்றக்கூடாது, கொடியும் ஏற்றக்கூடாது, போர்டு கூட நீங்க வைக்கக்கூடாதுன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா கொடியுமே இருக்கு. ஏடிஎம்கே கொடி இருக்கு, டிஎம்கே இருந்து விடுதலை சேர்த்து எல்லா கொடியுமே இருக்கு. இங்க நம்ம எங்க கட்சி கொடியை மட்டும் ஏற்றக்கூடாதுன்ட்டு ஒரே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற நம்ம கழக தோழர்கள் எல்லா பேரும் கேள்வி கேட்டாலும் இல்லைங்க எங்களுக்கு மேல இடத்துல ப்ரெஷர் வருது, தயவு செய்து ஏற்றக்கூடாதுன்ட்டு பார்த்துருப்பீங்க, வந்திருக்காங்க. அவங்களும் போய் அவங்க கேட்டோடனே பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பதான் திடீர்னு ப்ரெஷர் பயம் இருக்கு. தளபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரெக்டா ஃபாலோவா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழியில நாங்க பப்ளிக் எங்க ஏரியால இருக்கிற எல்லா மகளிர்கிட்டையும் அதே மாதிரி வட்ட நிர்வாகி எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கி தான் அந்த லெட்டரையும் நான் சப்மிட் பண்ணிட்டு நாங்க Thursday வந்து 11 o'clock கொடுத்தோம். அந்த ஃபார்ம் 11 o'clock கொடுக்க வரைக்கும் அவங்க ஒண்ணுமே சொல்லல. நேத்து நைட்டு 10:30 தான் எனக்கு காலே வருது, இந்த மாதிரி ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு. நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்க எங்க தலைமையில கேட்டுட்டு நான் சொல்றேன்ட்டு நைட்டு 10:30 நான் வரலன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்கேயே வந்துட்டாங்க. ரைட்டர் 2 பேர் வந்துட்டாங்க. வந்து இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. நாங்க எல்லாமே ப்ராப்பரா வாங்கணும். ஆஸ் அ ஃபாலோ நீங்க லெட்டர் எழுதும் போதே நீங்க பாத்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு நீங்க வேணாம்னு அப்பயே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எதுவும் இஷ்யூ இல்ல. இவ்வளவு டெட் அண்ட் டைம்ல நீங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பெண்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே வரவே பெரிய பிரச்சனை. நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா எங்க தளபதிக்காக தான், அவர் ஆட்சியில உட்கார வைக்கணும். இப்ப சின்னதுலயே ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப ஏன்னா உள்ள எல்லாருமே சொல்றாங்க, நீங்களே பாத்திருப்பீங்க, எல்லாமே நம்மளுக்காக வராங்க. இப்ப ஒரு பகுதியில இருந்து நம்மளுக்கு வராங்க. ஒரு பிரச்சனைனா மொத்த எல்லாமே நிக்கிறாங்க எங்களுக்காக. எங்க அண்ணன், எங்க குமார் அண்ணன், பகுதி தலைவர் எல்லாமே ஃபுல் சப்போர்ட். இந்த அளவுக்கு நாங்க நிக்கிறோம்னா எங்க குமார் அண்ணனும் எங்களோட பகுதி தலைவர் எல்லாமே சேர்ந்துதான். நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, நாங்க இருக்கோம். ஒரு ஆண்களா இருந்து குடும்பத்தோட குடும்பம் எல்லா தளபதி சொன்னார் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து கூட அண்ணன் தம்பி அப்படின்ட்டு எங்களோட அண்ணன்கள் வந்திருக்க எல்லாருமே எங்க அண்ணங்க எங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட்டரா இருக்காங்க. பப்ளிக்கா அவ்வளவு சப்போர்ட்டரா இருக்காங்க. இங்க ஆல்ரெடி 2 கொடி இருக்கு, டிஎம்கே கொடி இருக்கு, தோல் திருமாவளவன் கொடி இருக்கு. எந்த பெர்மிஷனுக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணவே இல்லை. இப்ப நாங்க வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? நாங்க கொடுத்தோம், அப்பயே நீங்க வேணான்ட்டீங்கன்னா நாங்க பண்ணிருக்க மாட்டோம். இப்போ எல்லாமே கொடுத்துட்டு ஃபார்மட் கொடுத்துட்டு டெட் அண்ட் டைம்ல சொல்றதுதான் என்னால அக்செப்ட் பண்ண முடியல. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். டிசம்பர் 9 முதல் இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.